வெல்கம் டு லேர்ன் டெக் மைசெல்ஃப் சுந்தர். இது நம்ம நெட்வொர்க்கிங் சீரீஸில் பார்க்குற 3வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஐபி அட்ரஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐபி அட்ரஸை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னோடய பிகினிங் டைம்ங்கிறதுனால நான் அந்த வீடியோவை சரியாகவே ப்ரெசென்ட் பண்ணல. ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த வீடியோவில் நம்ம ஐபி அட்ரஸ்னால் என்னங்கிறத தெளிவாக பேசிக்ஸ்லேருந்து புரிஞ்சிக்க போகிறோம். ஸோ வித்தவுட் டிலே லெட்ஸ் ஸ்டார்ட். வழக்கம் போல் இந்த வீடியோக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. அது என்னங்கிறத ஃபஸ்ட் சொல்லிடுறேன். அப்புறம் அந்த ஸ்டோரி நம்ம அப்படியே ஐபி அட்ரஸில் அப்ளை பண்ணிடலாம். நமக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? டன். இந்த ஸ்டோரியோட ஹீரோ பேர் ஜாக் டேனியல்ஸ். இங்கே கதையே வேறு. இங்கே ஜேடி ப்ரொஃபஸர்லாம் இல்லை, ஸ்டூடெண்ட் தான். ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ண போகிற ஒரு ஸ்டூடெண்ட். இப்போ ஜேடி ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண உடனே அந்த காலேஜ் ஜேடிக்கு ஒரு ரோல் நம்பர் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அது எதை பேஸ் பண்ணி அலோகேட் பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். உதாரணத்துக்கு இதுதான் அந்த ரோல் நம்பர்னா இதில் அந்த முதல் 4 டிஜிட் அந்த காலேஜோட கோடை வந்து குறிக்கும். அதுக்கப்புறம் இருக்க அந்த 2 டிஜிட் எந்த இயர் ஜாயின் பண்ணாங்களோ அந்த இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் வந்து குறிக்கும். அதுக்கப்புறம் இருக்க அந்த 4 டிஜிட் டிபார்ட்மெண்ட் கோடு. உதாரணத்துக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்னா அதுக்கு வந்து ஒரு கோட் இருக்கும், அந்த கோடு வந்து குறிக்கும். கடைசியாக வர அந்த 2 டிஜிட் தான் ஜேடி அந்த கிளாஸ் ரூமில் ஆல்ஃபபெட் ஆர்டரில் எந்த இடத்துல வராரோ அந்த நம்பரை குறிக்கும். இப்போது ஜேடி மாதிரியே இன்னொரு ஸ்டூடெண்ட் சேம் அதே காலேஜ் அதே டிபார்ட்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க. மலர்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மலருக்கு ஒரு ரோல் நம்பர் அலோகேட் ஆகிருக்கும். அந்த ரோல் நம்பரை நம்ம ஜேடியோட கம்பேர் பண்ணோம்னா முதல் 10 டிஜிட் காமனாக தான் இருக்கும். ஏன்னா சேம் இயர், சேம் காலேஜ், சேம் டிபார்ட்மெண்ட். ஸோ மீதி இருக்க அந்த 2 டிஜிட் தான் ஆல்ஃபபெட் ஆர்டரில் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். சப்போஸ் இந்த இடத்துல மலர் இந்த காலேஜ் எடுக்காமல் வேற ஒரு காலேஜ் வந்து எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டலாக வேற ஒரு ரோல் நம்பர் வந்து கிடைச்சிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டே அந்த காலேஜ் கோடு வந்து குறிக்கும். அதுவே வந்து மாறி இருக்கும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஜேடியும் மலரும் ஒரே காலேஜ் தான் வந்து எடுத்திருக்காங்க. அந்த கிளாஸ் ரூமில் இப்போது அட்டண்டன்ஸ் வந்து எடுக்கிறாங்கன்னா ஃபுல் 12 டிஜிட்டும் சொல்லி எடுக்க மாட்டாங்க. லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் தான் சொல்லி எடுப்பாங்க. ரீசன் என்னென்னா முதல்ல இருக்க அந்த 10 டிஜிட் அந்த கிளாஸ் ரூமில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த 12 டிஜிட் ரோல் நம்பரில் முதல் 10 டிஜிட்டை கிளாஸ் ரூமோட ஐடி வந்து வச்சுக்கலாம். மீதி இருக்க அந்த 2 டிஜிட்டை ஸ்டூடெண்டோட ஐடி வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சா? சூப்பர். இது அப்படியே நம்ம ஐபி அட்ரஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த வீடியோ நமக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். இப்போது ஜேடி கிட்டேயும் ஒரு லேப்டாப் இருக்குது, மலர்கிட்டையும் ஒரு லேப்டாப் இருக்குது. அவங்க 2 பேருமே ஒரு ஒய்ஃபை நெட்வொர்க்கில் போய் ஜாயின் ஆகிறாங்க. எப்படி ஜேடியும் மலரும் ஒரு காலேஜில் ஜாயின் ஆன உடனே அவங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் வந்து கிடைச்சதோ சேம் அதே மாதிரி இந்த 2 லேப்டாப்பும் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிறப்போ அவங்களுக்கு கிடைக்கிற ரோல் நம்பர் தான் நம்ம இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். சுருக்கமாக ஐபி அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரோல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸராக நம்ம சொல்லிட்டோம். முதல் 10 டிஜிட் வந்து கிளாஸ் ரூமோட ஐடி, லாஸ்ட் 2 டிஜிட்டுங்கிறது ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி ஐபி அட்ரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பார்ட்ஸ் நெட்வொர்க்கோட ஐடியா இருக்கும், ஒரு குறிப்பிட்ட பார்ட்ஸ் ஹோஸ்டோட ஐடியா இருக்கும். பட் இது வந்து அந்த ஐபி அட்ரஸோட கிளாஸை பொறுத்து அது எத்தனை டிஜிட்டுங்கிறது வந்து மாறுபடும். சப்போஸ் இந்த ஐபி அட்ரஸை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம வந்து டாட்டை வச்சு 4 பார்ட்ஸை வந்து பிரித்து வச்சுருக்கோம். இதில் முதல் 3 பார்ட்டுங்கிறது நெட்வொர்க் வந்து குறிக்கும், லாஸ்ட் இருக்க அந்த ஒரு பார்ட் ஹோஸ்ட் வந்து குறிக்கும். இப்போது ஜேடியோட லேப்டாப்போட ஐபி அட்ரஸையும் மலர் லேப்டாப்போட ஐபி அட்ரஸையும் கம்பேர் பண்ணோம்னா நெட்வொர்க் சேமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே ஒய்ஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்காங்க. லாஸ்ட் இருக்க அந்த ஹோஸ்ட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக வந்து கிடைக்கும். சேம் இவங்கள மாதிரியே அந்த கிளாஸ் ரூமில் இருக்க மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட லேப்டாப்பை அதே நெட்வொர்க்கில் போய் கனெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கிடைக்கும். அந்த ஐபி அட்ரஸ் நம்ம பார்த்தோம்னா நெட்வொர்க் பார்ட்டான முதல் 3 பார்ட் எல்லாருக்குமே காமனாக இருக்கும். லாஸ்ட் பார்ட்டான அந்த ஹோஸ்ட் மட்டும்தான் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக வந்து கிடைக்கும். சப்போஸ் அதில் இருக்க ஒரு சில ஸ்டூடெண்ட் வேற ஒரு ஒய்ஃபை நெட்வொர்க்கில் போய் கனெக்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கிடைக்கும். அந்த ஐபி அட்ரஸை இந்த ஐபி அட்ரஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நெட்வொர்க் ஐடியும் மாறி இருக்கும், ஹோஸ்ட் ஐடியும் மாறி இருக்கும்.
இப்போ நான் இந்த இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்டோட லேப்டாப் மட்டும் சொல்லலை, எந்த ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டாலும் அது ஃபோனாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, இல்லை சர்வராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிவைஸும் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு கொடுக்கப்படுற ஒரு ரோல் நம்பர் தான் நம்ம ஐபி அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு கூகுள் எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், யூடியூப்னா அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜேடி வந்து அவரோட லேப்டாப் ஓப்பன் பண்ணி கூகுளோட சர்ச் இன்ஜினை வந்து ஆக்சஸ் பண்ணுறாருன்னா அது வந்து எப்படி நடக்கும்னா, அவரோட லேப்டாப் ஓப்பன் பண்ணி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் பாரில் போய்ட்டு கூகுளோட ஐபி அட்ரஸ் வந்து கொடுக்கணும். சப்போஸ் கூகுளோட ஐபி அட்ரஸ் அவருக்கு தெரியலனா www.google.com கொடுத்தாலும் அந்த கூகுளோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து எப்படி நடக்கும்னா, டிஎன்எஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும். அந்த ப்ரோட்டோக்காலோட உதவியின் மூலிமா நடக்கும். ஏன்னா அந்த ப்ரோட்டோக்கால் வந்து இந்த ஹோஸ்ட் நேமுக்கு இந்த ஐபி அட்ரஸ் தாங்கிறத கண்டுபிடிச்சி வந்து கொடுக்கும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ செப்பரேட்டாக வந்து பார்த்துருந்தோம். இந்த கான்செப்ட் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இப்படி வந்து டிஎன்எஸ் ப்ரோட்டோக்கால் கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரௌசர் கூகுளை போய் ரீச் பண்ண முடியும். சப்போஸ் இந்த இடத்துல ஜேடிக்கு முன்னாடியே கூகுளோட ஐபி அட்ரஸ் வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா டைரெக்டாக ப்ரௌசரில் போயிட்டு கூகுளோட ஐபி அட்ரஸ் மட்டும் போட்டாலே போதும், கூகுளோட அந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஒரு ஐபி அட்ரஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் மெயினாக ஒரு 6 பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணோம். அது எதெல்லாம்னா வெர்ஷன், ஸ்ட்ரக்சர், ரேஞ்ச், சைஸ், சப்நெட் அண்ட் கிளாஸ். இப்போது ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். முதல்ல வெர்ஷன். ஐபி அட்ரஸை பொறுத்த வரைக்கும் 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று வெர்ஷன் 4, இன்னொன்று வெர்ஷன் 6. நம்ம இப்போ தான் ஐபி அட்ரஸை பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம வெர்ஷன் 4 மட்டுமே டார்கெட் பண்ணலாம். வெர்ஷன் 6 இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். அடுத்தது ஸ்ட்ரக்சர். ஒரு ஐபி அட்ரஸோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம்னா அதை டாட்டை வச்சு நம்ம வந்து ஒரு 4 பார்ட்டை வந்து பிரித்து வச்சுருப்போம். ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச். அந்த ஒவ்வொரு பார்ட்லேயும் இருக்க அந்த நம்பரோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து ஆரம்பித்து 255 வரைக்கும் இருக்கும். சேம் இதே தான் அந்த 4 பார்ட்டுக்கும் அப்ளிகபிள். அடுத்தது சைஸ். சைஸ் வந்து வெர்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் 32 பிட்ஸ். ஹியூமன் நாம தான் பேஸ்ட் நம்பர் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுவோம். டெசிமல் நம்பர் சிஸ்டம் நமக்கு வந்து பார்த்த உடனே ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இந்த நம்பர் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். பட் கம்ப்யூட்டர் பேஸ்டு நம்பர் சிஸ்டமான பைனரி நம்பர் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணும். அதாவது எல்லாமே 0s and 1s தான் கடைசியாக போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஐபி அட்ரஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து 32 பிட்ஸாக போய் ஸ்டோர் ஆகும். 32 பிட்ஸ் அப்படின்னா என்னென்னா 32 டிஜிட்டில் இருக்க ஒரு 0s 1 காம்பினேஷனில் வர ஒரு நம்பர். இதையும் நாம் 4 பார்ட்டாக தான் வந்து பிரித்து வச்சுருப்போம். ஒவ்வொரு 8 பிரித்து வச்சுருப்போம். அந்த முதல் 8 தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டெட் அப்படி சொல்லுவோம். ரெண்டாவது 8 செகண்ட் ஆக்டெட், அப்புறம் தேர்ட் ஆக்டெட், ஃபோர்த் ஆக்டெட்னு சொல்லி 4 பார்ட்டாக பிரித்து வச்சுருப்போம். நாம் ஃபாலோ பண்ணுறது டெசிமல் நம்பர் சிஸ்டம், கம்ப்யூட்டர் ஃபாலோ பண்ணுறது பைனரி நம்பர் சிஸ்டம். எப்படி டெசிமலை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம பேசிக்லேருந்து கவர் பண்ணுறதுனால அது எப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதுக்கப்புறம் இது மாதிரி ஏதாவது கன்வர்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பேஸ் பண்ணி அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம கிட்ட இருக்க ஐபி அட்ரஸ் இதுதான். இது வந்து டெசிமலில் வந்து இருக்குது, ஹியூமன் ரீடபிளாக இருக்குது. இதை நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து ரீடபிளாக இருக்கிற மாதிரி பைனரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் 4 நம்பர் இருக்குது. அந்த 4 நம்பரையும் 8 பிட் 8 பிட்டாக நம்ம வந்து 32 பிட்டாக வந்து மாற்ற போகிறோம். ஓகே, இப்போது ஒரு 8 இதுக்கு நம்ம 2 மடங்களை வந்து போட்டு வச்சுக்கலாம். 1 2 4 8 16 32 64 128 இப்படி போட்டு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம 192ங்கிறத பைனரியாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு இந்த நம்பர்ஸில் எந்த நம்பர்லாம் கூட்டினா நமக்கு வந்து 192 வந்து கிடைக்கும்? 128யும் 64யும் கூட்டிட்டாலே நமக்கு வந்து 192 வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால் அதுக்கு நேராக 1 1 போட்டுக்கோங்க, மீதி எல்லாமே 0ன்னு போட்டுக்கோங்க. இதுதான் 192ஓட பைனரி கன்வர்ஷன். அடுத்தது 168. ஸோ அடுத்து பார்க்கணும் இதில் எந்த நம்பர்லாம் கூட்டினா நமக்கு வந்து 168 வந்து கிடைக்கும்? 128 + 32 + 8 இதை கூட்டினா நமக்கு 168 வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அந்த நம்பருக்கு நேராக 1 1 போட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் 0 0ன்னு வந்து போட்டுருங்க. சேம் அதே மாதிரி 29க்கு எதெல்லாம் கூட்டணும்? 16 8 4 1 இது எல்லாத்தையுமே கூட்டிட்டோம்னா நமக்கு 29 வந்து கிடைச்சிரும். அண்ட் கடைசியாக 5 5க்கு எதெல்லாம் வேணும்? 4யும் 1யும் கூட்டினாலே போதும், நமக்கு வந்து 5 கிடச்சிரும். ஸோ அதுக்கு நேராக 1 1 போட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் 0 போட்டோம்னா நமக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ இந்த ஐபி அட்ரஸோட பைனரி கன்வர்ஷன் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல எல்லா நம்பருக்கு நேரமும் நம்ம வந்து 1 1 போட்டோம்னா கடைசியாக நமக்கு கிடைக்கிற டெசிமல் நம்பர் 255. எல்லா இடத்துலையும் நம்ம 0 0ன்னு போட்டு வச்சிட்டோம்னா கடைசியாக நமக்கு கிடைக்கிற டெசிமல் நம்பர்
0. இதனால தான் இதோட ரேஞ்ச் 0லேருந்து ஆரம்பித்து 255 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது சப்நெட் அல்லது சப்நெட் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக வந்து பார்க்கணும். இப்போது ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும் வந்து பார்த்துக்கலாம். இந்த சப்நெட் மாஸ்க்கும் 32 பிட்ஸ் தான் அதோட சைஸ். இதெல்லாம் நமக்கு வந்து என்ன யூஸ்னா, ஒரு ஐபி அட்ரஸோட சப்நெட் மாஸ்க் நம்ம பார்த்தோம்னா அந்த ஐபி அட்ரஸில் எந்த பார்ட்டெல்லாம் நெட்வொர்க் பார்ட், எந்த பார்ட்டெல்லாம் ஹோஸ்ட் பார்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போது நெட்வொர்க்கை நம்ம வந்து 1ன்னு எடுத்துக்கலாம், ஹோஸ்ட்டை நம்ம வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். இதோட சைஸ் 32 பிட்ஸ். ஸோ நமக்கு தெரியும் ஏற்கனவே இந்த ஐபி அட்ரஸ்க்கு முதல் 3 ஆக்டெட் தான் நான் வந்து நெட்வொர்க்னு சொல்லியிருந்தேன், லாஸ்ட் ஆக்டெட் தான் ஹோஸ்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் முதல் 3 8 பிட்டில் நம்ம வந்து 111 ஃபில் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இருக்க அந்த ஒரு ஆக்டெட்டில் மட்டும் 00ன்னு அந்த 8 பிட்டை வந்து ஃபில் பண்ணிடலாம். இந்த ஐபி அட்ரஸோட சப்நெட் மாஸ்க் வந்து இது தான். இதை அப்படியே நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லாமே 1 போட்டால் நமக்கு வந்து 250 தான் கிடைக்கும். அதனால் 255.255.250. எல்லாமே 00ன்னு போட்டால் கடைசியாக நமக்கு 0 தான் கிடைக்கும். .0. ஸோ இந்த ஐபி அட்ரஸோட சப்நெட் மாஸ்க் இது தான். கடைசியாக ஐபி அட்ரஸோட கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தது தான், ஒரு ரோல் நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல் 10 டிஜிட் கிளாஸ் ரூமோட ஐடி, லாஸ்ட் 2 டிஜிட் ஸ்டூடெண்டோட ஐடி. அதே மாதிரி ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு 3 ஆக்டெக்ட் நெட்வொர்க், லாஸ்ட் ஒரு ஆக்டெக்ட் ஹோஸ்ட்னு சொல்லியிருந்தேன். இது ரோல் நம்பர் மாதிரி ஃபிக்ஸடாக நம்ம சொல்ல முடியாது. இது ஒவ்வொரு ஐபி அட்ரஸை பொறுத்து மாறுபடும். அது எதை பொறுத்து மாறுபடும்னா ஐபி அட்ரஸோட கிளாஸை பேஸ் பண்ணி தான் மாறுபடும். ஐபி அட்ரஸோட கிளாஸில் மெயினாக 5 கிளாஸ் இருக்குது. ஏ, பி, சி, டி, இன்னு சொல்லி மொத்தம் 5 கிளாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த ஐபி அட்ரஸோட ஃபஸ்ட்டு ஆக்டெக்ட் அதை நம்ம பார்த்தோம்னா அதோட ரேஞ்ச் 1லேருந்து ஆரம்பித்து 126க்குள்ளே இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் அந்த ஃபஸ்ட்டு ஆக்டெக்டை மட்டும் தான் நம்ம நெட்வொர்க்காக எடுத்துப்போம். மீதி இருக்க அந்த 3 ஆக்டெக்டையும் நம்ம ஹோஸ்ட்டாக வந்து எடுத்துப்போம். அதாவது மொத்தம் 1லேருந்து ஆரம்பித்து 126 அப்படின்னா மொத்தம் 126 நெட்வொர்க் தான் இருக்குது. மீதி இருக்க எல்லாமே வந்து ஹோஸ்ட் தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 100ங்கிற ஒரு நெட்வொர்க் எடுத்துக்கலாம். ஸோ அந்த நெட்வொர்க்கில் மொத்தம் எத்தனை ஹோஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணலான்னா 100.0.0.0லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் நம்பர் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் 100.0.0.1லேருந்து ஆரம்பித்து 100 அதான் நெட்வொர்க்கு .255.255.250 தான் முடிக்கணும். லாஸ்ட் நம்பரும் நமக்கு வந்து கிடைக்காது சம் ரீசன். அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து சொல்கிறேன். 254 வந்து முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 100ங்கிற ஒரு நெட்வொர்க்கில் மொத்தம் 16 மில்லியன் ஹோஸ்ட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். இதை நம்ம ஜேடி ஸ்டோரியோட வந்து கம்பேர் பண்ணோம்னா மொத்தம் 126 கிளாஸ் இருக்குது. ஒவ்வொரு கிளாஸ்லையுமே 16 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். ஸோ இந்த கிளாஸோட சப்நெட் மாஸ்க் நம்ம எப்படி சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு மட்டும்தான் நெட்வொர்க் அப்படின்னா ஃபஸ்ட் இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து ஃபுல்லாக 1 போடுவோம். ஸோ அந்த இடம் 255 மாறிடும். ரிமைனிங் இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து 00ன்னு போட்டிருப்போம். ஸோ அது எல்லாமே 0 வந்து குறிக்கும். ஸோ அப்போ இதோட சப்நெட் மாஸ்க் என்ன? 255.0.0.0. அடுத்தது கிளாஸ் பி ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸோட ஃபஸ்ட் ஆக்டெக்டோட ரேஞ்ச் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா 128லேருந்து ஆரம்பித்து 191 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் ஒரு ஐபி அட்ரஸை பார்த்தீங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ் கிளாஸ் பி ஐபி அட்ரஸ் முடிவு பண்ணிக்கலாம். இந்த ஐபி அட்ரஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 ஆக்டெக்ட் வந்து நெட்வொர்க் வந்து குறிக்கும். ரிமைனிங் இருக்க அந்த 2 ஆக்டெக்ட் வந்து ஹோஸ்ட் வந்து குறிக்கும். இதோட சப்நெட் மாஸ்க் எப்படி சொல்லுவோம்? 255.255.0.0. இதுதான் அதோட சப்நெட் மாஸ்க். இப்போது இதோட ரேஞ்ச் வந்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு நெட்வொர்க் வந்து எடுத்துக்கிறேன். 130.0 இதுதான் அந்த நெட்வொர்க்னா அந்த நெட்வொர்க்கில் மொத்தம் எத்தனை ஹோஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணலான்னா 130.0ங்கிறது நெட்வொர்க் .0.0லேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம வந்து 0ல் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் 1லேருந்து ஆரம்பிக்கிறேன். 1லேருந்து ஆரம்பித்து 130.0ங்கிறது நெட்வொர்க் 255.255 வந்து முடிக்கணும். கடைசி நம்பரும் நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் 254ன்னு முடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுறப்போ நமக்கு மொத்தம் இந்த 130.0ங்கிற நெட்வொர்க்கில் நாம் 64,000 ஹோஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணலாம். இதில் மொத்தம் எத்தனை நெட்வொர்க் வரும்னா இந்த மாதிரி 16,000 நெட்வொர்க் வந்து வரும். இதை நம்ம ஜேடி ஸ்டோரியோட வந்து கம்பேர் பண்ணோம்னா நம்மக்கிட்ட 16,000 கிளாஸ் ரூம் இருக்குது. அந்த 16,000 கிளாஸ் ரூமில் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் 64,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம்.
அடுத்தது கிளாஸ் சி ஐபி அட்ரஸ். ஒரு ஐபி அட்ரஸை அது கிளாஸ் சி தாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த ஐபி அட்ரஸோட ஃபஸ்ட்டு ஆக்டோட ரேஞ்ச் வந்து 192லேருந்து 223 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம கிளாஸ் சி ஐபி அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஐபி அட்ரஸை பொறுத்த வரைக்கும் முதல் 3 ஆக்டோட்டை நம்ம நெட்வொர்க்காக எடுத்துப்போம், மீதி இருக்க அந்த ஒரு ஆக்டோட்டை நம்ம ஹோஸ்ட்டாக வந்து எடுத்துப்போம். இதை தான் நான் முன்னாடி எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ண ஐபி அட்ரஸ். அதில் நான் வந்து கிளாஸ் சி தான் யூஸ் பண்ணேன். அதனால தான் அதில் முதல் 3 பார்ட்டை நான் நெட்வொர்க்னு சொல்லியிருந்தேன், லாஸ்ட் பார்ட்டை நான் ஹோஸ்ட் வந்து சொல்லியிருந்தேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் சி ஐபி அட்ரஸ் வந்து எடுத்துக்கலாம். அதோட சப்நெட் மாஸ்க் நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், முதல் 3 8 பிட்டில் நம்ம வந்து ஒன்றா போட்டிருப்போம். ஸோ அதனால் அது எல்லாமே 255 ரெப்ரசன்ட் பண்ணுவோம். லாஸ்ட் பார்ட்டு மட்டும் தான் அது வந்து 0 வந்து போட்டிருப்போம், அது வந்து 0 ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு கிளாஸ் சி ஐபி அட்ரஸோட சப்நெட் மாஸ்க் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்னா 255.255.255.0. முதல் 3 255ங்கிறது நெட்வொர்க், லாஸ்ட் 0ங்கிறது ஹோஸ்ட் வந்து குறிக்கும். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் வந்து பார்த்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நெட்வொர்க் நான் எடுத்துக்கிறேன். 192.168.29 அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கில் மொத்தம் எத்தனை ஹோஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணலாம்? எதில் வந்து ஆரம்பிக்கும்னா 192.168.29ங்கிறது நெட்வொர்க் .0லேருந்து ஆரம்பிக்கணும். பட் முதல் நம்பர் நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் .1லேருந்து ஆரம்பித்து 192.168.29.255 வந்து முடிக்கணும். லாஸ்ட் நம்பர் நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் 254 வந்து முடிக்கிறேன். ஸோ இந்த நெட்வொர்க்கில் என்னால் 254 ஹோஸ்ட் வந்து என்னால் டிஃபைன் பண்ண முடியும். சேம் அதே மாதிரி இந்த 192.168.29 மாதிரி என்னால் எத்தனை நெட்வொர்க் வந்து டிஃபைன் பண்ண முடியும்னா 2 மில்லியன் நெட்வொர்க் வந்து டிஃபைன் பண்ண முடியும். இதை நம்ம அப்படியே ஜேடி ஸ்டோரியோட கம்பேர் பண்ணோம்னா நம்மக்கிட்ட 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட கிளாஸ் ரூம் இருக்குது. ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் 254 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். இப்போ மீதி இருக்கிறது கிளாஸ் டி ஐபி அட்ரஸ், கிளாஸ் இ ஐபி அட்ரஸ். இதில் கிளாஸ் டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஐபி அட்ரஸோட ரேஞ்ச் எதுலேருந்து ஆரம்பிக்கும்னா 224லேருந்து ஆரம்பித்து 239 வரைக்கும் முடியும். இதுவே கிளாஸ் இ எடுத்துக்கிட்டோம்னா அதோட ரேஞ்ச் 240லேருந்து ஆரம்பித்து 255 வரைக்கும் போகும். இந்த கிளாஸ் டி அண்ட் இ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இது வந்து நெட்வொர்க் பார்ட், இது வந்து ஹோஸ்ட் பார்ட்னு சொல்லி நம்ம தனித்தனியாக வந்து பிரித்து பார்க்க மாட்டோம். இதில் அதெல்லாம் வந்து கிடையாது. இது வந்து நார்மலாக ஜென்ரல் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு கிளாஸ் டி எடுத்துக்கிட்டோம்னா அது மல்டி காஸ்டிங்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுவே கிளாஸ் இ எடுத்துக்கிட்டோம்னா அது ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஎன்இ டைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புளுக்கு வந்து கிடைக்காது. இதில் 127 ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற ஐபி அட்ரஸ் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். அது லூப் பேக் கம்யூனிகேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். சின்னதாக நெக்ஸ்ட் வீடியோக்கு ஒரு லீடு வந்து கொடுத்துட்றேன். இப்போது உங்களோட கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ அதோட ஐபி அட்ரஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்படி செக் பண்ணி பார்க்கணுன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஐபி கான்ஃபிக் அப்படிங்கிற கமாண்ட் வந்து போட்டிங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் என்னங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகும். அது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் சி ஐபி அட்ரஸாக தான் இருக்கும். அதோட சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 192.168 அப்படிங்கிற சீரியஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும். உலகத்தில் மொத்தம் 4.3 பில்லியன் ஐபி அட்ரஸ் இருக்குது. அவ்வளோ இருக்கிறப்போ நமக்கே இந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்ம சிஸ்டம் வந்து காட்டுது. இது வந்து முதல் டவுட். அண்ட் அது போக நம்ம என்ன தான் தலைகீழ நின்னாலும் நமக்கு .0ல் முடிகிற ஐபி அட்ரஸோ அல்லது .255ல் முடிகிற ஐபி அட்ரஸோ நமக்கு வந்து கிடைக்காது. ஏன் .1ல் முடிகிற ஐபி அட்ரஸ் கூட நீங்கள் நார்மல் கம்ப்யூட்டர் வச்சோ லேப்டாப் வச்சோ கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ இதெல்லாம் இன்னொருத்தவங்களுக்கு வந்து சொந்தமானது. ஸோ அது யாரெல்லாங்கிறத பற்றி நம்ம அடுத்த விடையில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி. Thank you.